இங்கே பாருங்களேன், இந்த பறவைய எவ்வளோ அழகா இருக்குதுன்னு. கண்கொள்ளா காட்சிங்க. நீங்களும் பாருங்களேன், அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு. நானு இத பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்ததுங்க. நானும் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். பறவைங்க வயசானத நான் பார்த்ததே இல்லங்க. முட்டை போடுது, குஞ்சு பொரிக்குது, அப்புறம் பெருசாயிடுது. அப்படிதான் பார்த்துருக்கேன். மனுஷங்களும் அப்போ பிறகுறாங்க, குட்டியா இருக்கிறாங்க, அப்புறம் வளர்றாங்க, வயசாயிடுது. ஆனா பறவைங்கள ஒருத்தர் கூட அந்த மாரி பார்த்ததே இல்லங்க. அப்ப இந்த சொர்க்கம், நரகம், பரலோகம்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது எங்கேயுமே இல்லங்க. நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. நமக்கு தான் அது தெரிய மாட்டேன்னுது. சொர்க்கம்ன்றது இந்த இவங்கெல்லாம் வாழ்றது. நரகம்ன்றது நம்ம வாழ்றது. நரகம்னே தெரியாமல பொறந்த நாளு, கல்யாண நாளு, டூரு அது இதுன்னு செஞ்சுட்டு நான் எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமை பேசிக்கிறோம். ஆனா சொர்க்கத்தில இருக்கிறதுங்க, அவங்க ஸ்கூலுக்கு போறது எதுவுமே இல்லங்க. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்பதாங்க பைபிள்லேருந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துல வந்தது. அதுல ஒரு பணக்காரர் ஒருத்தரு, ஒரு ஏழை ஒருத்தர் இருந்தாராம். அப்ப 2 பேருமே செத்து போயிட்டாங்களாம். அப்ப ஏழையா இருக்கிறவர் வந்து ஆபிரகாம் மடியில போய் படுத்திருந்தாராம். பணக்காரனா இருக்கிறவர் வந்து நரகத்துல இருந்தாராம். உடனேவும் அவரு ஆபிரகாம்ட்ட கேட்டாராம். "உங்க மடியில படுத்திருக்க அந்த லாசர எனக்கு ஒரு சொட்டு தண்ணி எடுத்து என் வாயில ஊத்த சொல்லுங்க. ரொம்ப தாகமா இருக்குன்னு" சொன்னாராம். அப்ப ஆபிரகாம் சொன்னாராம், "உனக்கும் எங்களுக்கும் நடுவுல பெரிய பிளவு இருக்கு. வர முடியாதுன்னு" சொன்னாங்களாம். உடனே நான் இத யோசிச்சு பார்த்தேன். பணக்காரங்க ஏழை, இறந்து போனதுல இதில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாங்க தோணுச்சு, பணக்காரங்க ஏழைன்ற வித்தியாசம் இல்லங்க. கஞ்சன் தாராள மனசு. ரோட்ல பார்த்துருக்கீங்களா? பிச்சை எடுக்கிறவங்க ஒரு ஒரு நாய் இருந்தா அதுக்கு ஒரு சோறு போட்டுட்டு, பக்கத்தில கூப்பிட்டு வச்சுக்குவாங்க. பூனையா இருந்தாலும், நாயா இருந்தாலும் கூப்பிட்டு வச்சுக்குவாங்க. ஆனா பணக்காரங்க பாருங்களேன், பெரிய பெரிய வீடு கட்டியிருப்பாங்க. ஆனா ஒரு நாய் கூட இந்த பக்கம் வரக்கூடாது. நம்மளே கொண்டு போய் போட்டாலும், "நீங்க எங்க அதுக்கு சாப்பாடு போடுறீங்க? அந்த பக்கம் போய் போடுங்க. இப்படிலாம் போடக்கூடாது. நாய் கடிச்சிரும்" அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அப்பதாங்க தோணுச்சு, நம்ம நரகத்துல இருக்கோன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்கலாம் சொர்க்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப நம்ம தேட வேண்டியது நரக, சொர்க்கம் இல்லங்க. முன்னாடி தான் இருக்குது. நம்ம தான் கொஞ்சம் தாராளமும், கஞ்சனும் இல்லாம வாழணும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் அந்த பரலோகத்துல வாழ்றோம், 1000 வருஷம் அரசாட்சின்றாங்கல்ல, அது இதுவா தான் இருக்கும் உங்களுக்கு. பறவையா பொறந்தா நல்லா தானே இருக்கும். அத தான் சொல்லியிருப்பாங்க அவளுக்கு. அவங்க எதுக்கு போட்டாங்களோ தெரியல. ஆனா எனக்கு இப்படிதாங்க தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். சொர்க்கமா? நரகமா? சொல்லுங்க. அத நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கும்ல. அதான் கேட்டேங்க.